அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு விரைவில் நீச்சம் பெறும் சுக்கிரனால் 21/8/2024 முதல் எடுத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரு. அங்கு நீச்சமும் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல சிம்மத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறதுங்க. மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் காதல், அழகு, ஆடம்பரம், செல்வம், செழிப்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறாருங்க. சுக்கிர பகவானுடைய இந்த இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த நிலையில் சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவது எதிர்பாராத பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பழமொழி. சிறு வயதில் சுக்கிர திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழி சொல்லி வைத்திருக்கின்றனர். சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறும். சுக்கிர திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களினுடைய பொதுவான கருத்தாக உள்ளது. சுக்கிர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரும் என்று பார்க்கும்போது சுக்கிர திசை நடக்கும்போது யாருக்கெல்லாம் இந்த திசை நடக்குதோ அவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அசுர குரு சுக்கிரன் நவகிரகங்களின் சுக்கிரன் சுபகிரகம், காதல் நாயகன், கலத்திரக்காரகன், காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன், இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்கிர திசை காலத்தில் யோகங்கள் வரும். கோடி கோடியாக அள்ளி சேருவார் சுக்கிரன் என்பது ஐதீகங்க. இப்படிப்பட்ட இந்த குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்றால் குழந்தை பருவத்தில் வரும் சுக்கிர திசை ஆகாது, பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கின்றனர். சுக்கிரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு, அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே சுக்கிர திசையாக வரும். அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக சுக்கிர திசை வருங்க. இதனால் இவர்களுக்கு அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலருடைய ஒரு கருத்தா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர திசையை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய புத்திரனான குளிகன் கலத்திரக்காரகனான சுக்கிரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு ஆண்மையும் மனைவியான குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்ற ஜோதிட பழமொழி சொல்கிறது என்பதை ஜோதிட ஒருவர் கூறியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர திசையை பொறுத்த வரைக்கும் காதல், திருமணம் என்பது அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களிலும் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே சுக்கிர திசை வருங்க. இளம் பருவத்தில் வரும் சுக்கிர திசை மற்றும் புதன் திசை ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தருங்க. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வரும் இருவரை திடீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பாருங்க சுக்கிரன். இளம் வயதில் திருமணத்தையும் நடத்தி வைப்பாருங்க சுக்கிர பகவான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தரும் பலம் என்ன என்று பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால் பண வரவுகளும் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க. கடன் யாவும் நிவர்த்தியாகுங்க. பொதுவான சுக்கிரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு. நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்றவற்றினுடைய வீட்டில் இவர் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான
வாய்ப்புகள் இருக்குதுக்கு. சுக்கிரனுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது, கடன் யாவும் நிவர்த்தியாகுங்க. பொதுவாக சுக்கிரன் கிரக சேர்க்கையின்றி தனித்து அமைவதே அவருக்கு சிறப்புங்க. நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம், திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு, புத்திர பாக்கியம் உண்டாகும் கூடிய யோகம், செல்வ செல்வாக்கு சேர்க்கை, வண்டி வாகன பூமி மனை அமையும் யோகம் வாய்ப்புகள் போன்றவை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இழந்து குறைந்து பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் நீச்சபங்க ராஜயோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதில்லைங்க. பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவு ஜாதக பலனை தருவாருங்க. சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானத்தில் அமைந்தால் பிறகு மங்கள யோகம் ஏற்படுங்க. அதுபோல சுக்கிரன் உச்சம் பெற்று கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும். இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி, அதாவது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவசிய செலவுகள் ஏற்பட இருக்குத உறுதி செய்துங்க. இதனால் குடும்பத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் அல்லது பிள்ளைகளுடைய காதுகுத்து, மணி விழா, திருமண விழா போன்றவற்றிற்கு செலவு செய்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க. சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. அதுவும் சிறந்த அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். செவ்வாயும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல பலன் ஏற்படியும் சில வேலைகளில் முடிந்துவிட வேண்டும் என்று செயல்படுங்க. ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்குங்க. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே போல வியாபாரிகள் சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் சிறப்பாக இருக்குங்க. அதனால சாதகமாக இருக்குங்க. வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். லாபத்தை தருங்க. வேற்றுமொழிக்காரர்கள் உதவுவாங்க. அவர்களுடைய உதவியை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, திட்டமிடாத செலவுகள் எதிர் நிற்குங்க. சமாளிக்க திணறுவீங்க. நண்பர்கள் கடைசி நேரத்தில் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க. அதே போல அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. மங்களங்கள் சேரும், தீமைகள் அகலும், எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.